சந்திரன் அஷ்டம் அடைவதே சந்திராஷ்டமம். பிறந்த தின கால ஜாதகத்தில் சந்திரன் இருக்கும் இடம் அவர்களின் ராசி இது நிலையானது. கோச்சாரத்தில் சந்திரன் 2.25 நாட்களுக்கு ஒருமுறை ஒரு ராசியை கடக்கிறார். கோச்சாரத்தில் சந்திரன் ஜனனகால ராசிக்கு 8ஆம் இடம் ஒரு நாள் சந்திராஷ்டமமாகும். உதாரணமாக மேஷ ராசி என்றால் அங்கிருந்து எண்ணி வர 8ஆவதாக வரும் ராசி விருச்சிகமாகும். இந்த விருச்சிக ராசியில் கோச்சார சந்திரன் வரும் நாள் மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமமாகும். ஒரு ராசியை சந்திரன் கடக்க 2.25 நாட்கள் எடுத்துக்கொள்வதால் விருச்சிக ராசியில் சந்திரன் கடக்க எடுத்துக்கொள்ளும் 2.25 நாட்களும் மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம். 8ஆம் இடம் என்பது விபத்து, கண்டம், அசிங்கம், அவமானம், தொலைந்து போதல், நிலையான முடிவு எடுக்க திணறுவது, இன்னும் பல அசுப பலன்கள் இருந்தாலும் அதில் உள்ள நல்ல பலன்கள் என்றால் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு 8ஆம் இடம் குறிக்கும். சந்திரன் என்றால் மனோகாரகன். மனதை குறிக்கக்கூடிய கிரகம். பயணத்தை குறிக்கும், குழப்பத்தை குறிக்கும். சந்திரன் ராசிக்கு 8ஆம் இடம் வரும்போது 8ஆம் இடத்தில் இருக்கும் அசுப பலன்களை தருவார். இதனால்தான் சந்திராஷ்டமம் அன்று எந்த ஒரு புதிய முயற்சியையும் செய்யக்கூடாது. பயணங்கள் தவிர்க்க வேண்டும். வாக்குவாதங்கள் செய்யக்கூடாது. மனக்குழப்பங்கள் உண்டாக்கி தெளிவான முடிவு எடுக்க முடியாது. தேய்பிறை மற்றும் அமாவாசை அன்று சந்திரன் 8ஆம் இடம் வரும் சந்திராஷ்டம காலம் அதிக தீய பலன்களை தருவார். 8ஆம் இடத்தில் உள்ள நல்ல பலன்களான திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு போன்றவற்றை வளர்பிறை பௌர்ணமி என்று தருவார். வருடத்திற்கு 12 முறை ஒரு ராசிக்கு சந்திராஷ்டமம் வரும். அதில் பௌர்ணமி அன்று வரும் சந்திராஷ்டமம் பணம் வரும். மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி.